மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் திகதி திங்கட்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் அகேமி கவாஷிமா, சைட்டாமா மாவட்டம், ஜப்பான். தலைப்பு தெரிவுகளை செய்தல். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி லூக்கா 10ஆம் அதிகாரம் 41ஆம் 42ஆம் வசனங்கள். இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இயேசு, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். நான் ஒரு முன்பள்ளி ஆசிரியர். ஒரு நாள் மார்த்தாள் மரியாளின் கதையை நாடகமாக எழுதுவதற்காக வாசித்த போது மரியாள் தெரிந்து கொண்டாள் என்ற வார்த்தைகள் என் உள்ளத்தில் எதிரொலித்தது. தெரிவு செய்வது எனக்கு மிகவும் பழக்கமான விடயமாக உணர்ந்தேன். மரியாள் கஷ்டமான தெரிவை செய்தாள். விருந்தினரை உபசரிக்க தனது சகோதரிக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை அவள் அறிந்திருப்பாள். பாரம்பரிய வழக்கத்தின்படி அவள் இருந்த இடம் தவறானது. தன்னை குற்றம் சொல்வார்கள் என்று தெரிந்தும் அவள் இயேசுவின் காலடியில் அமர்ந்திருப்பதை தெரிந்து கொண்டாள். மார்த்தாளும் இயேசுவின் பாதத்தடியில் அமர்ந்திருக்க விரும்பியிருக்கலாம் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் விருந்தினரை உபசரிக்கும் பொறுப்பு அவளுக்கு இருந்தது. அந்த வழியில் அவள் இயேசுவை மகிழ்ச்சிப்படுத்த விரும்பினாள். இரண்டு சகோதரிகளுக்கும் இடையில் மரியாளுக்கு மனச்சமாதானம் கிடைத்தது. தினமும் எமது வாழ்வில் சிறிதும் பெரிதுமான தெரிவுகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய எமது தெரிவு பெருமை, சமூக நிலை, மற்றவர்களின் கணிப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடாது. பதிலாக நிறைவான வாழ்வை தருபவரான இயேசு ஏற்றுக்கொள்வாரா என்பதை யோசித்து தெரிவு செய்வது சிறப்பானதாக இருக்கும். ஜெபம். நாங்கள் நேசிக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, எமது அவசர வாழ்வின் மத்தியிலும் உங்களுடனான எமது தொடர்பு தொடர்ந்தும் இருக்க உங்கள் வழிநடத்தலை எமக்கு தாருங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. தெரிவில் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் நான் இயேசுவின் அருகில் இருப்பதையே தெரிவு செய்வேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.